Hi friends, welcome to Trazias. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா ட்ரேடிங் பிளான். ட்ரேடிங் சைக்காலஜில ட்ரேடிங் பிளான்னா என்னன்றதை நம்ம பார்க்க போறோம். If you want to see this video in English, please visit our playlist. வாங்க நம்ம டாபிக் உள்ள போகலாம். எந்த ஒரு ட்ரேட்ல நம்ம என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட ட்ரேடிங் பிளான்ன்றது ஒன்று கண்டிப்பா இருக்கணும். அதை நம்ம சம்டைம்ஸ் ஸ்ட்ராட்டஜின்னு கூட சொல்லுவோம். ஸோ ட்ரேடிங் பிளான்ன்றது பெரிய விஷயமா பார்க்காதீங்க. நம்ம பண்ற ப்ராக்டிஸ், நம்ம அதுக்கு முன்னாடி ஆகிற ப்ரிப்பரேஷன், இது எல்லாமே தான் வரும். ஸோ நம்மளோட ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி, நீங்க உங்களுக்குன்னு ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி நீங்க வச்சிருக்கீங்கன்னா அதுல நீங்க எவ்வளவு ப்ராக்டிஸ் ஆயிருக்கீங்க, அதுல நீங்க எத்தனை ட்ரேட் எடுத்திருக்கீங்கன்றதுதான் அது. டே பை டே நீங்க அதுல எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணணும். உங்களோட ட்ரேடிங் ஆக்டிவிட்டிஸை நீங்க ஒரு ஜேர்னல்ல நீங்க என்ட்ரி பண்ணிட்டே வரணும். அது என்ன ட்ரேடிங், என்ன என்ட்ரி எடுத்திருக்கீங்க, என்ன மார்க்கெட், அது என்ன ஸ்டாக், எப்போ எவ்வளவு நேரம் அந்த ட்ரேட் எடுத்திருக்கு, இந்த மாதிரி எல்லா விஷயமும் அதை நீங்க ட்ராக் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு ஈஸியா காட்டிடும் நம்ம எந்த இடத்துல வீக்கா இருக்கும், எங்க ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்றது. நம்மளோட ட்ரேடிங் ஜேர்னலை நம்மளே அனலைஸ் பண்ணணும். நம்மளோட ட்ரேடிங்கோட பர்ஃபார்மன்ஸை நம்ம அனலைஸ் பண்றது மூலியமா நம்மளுக்கு அது சொல்லித்தரும் நம்ம இந்த விஷயத்துல நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றது. அது நம்ம டெய்லி அனலைஸ் பண்ணலாம், வீக்லி அனலைஸ் பண்ணலாம், மந்த்லி அனலைஸ் பண்ணலாம். ஸோ அது வந்து ஒரு ரிட்டர்ன் ஆகும், இல்லை அதுல நம்ம யூஸ் பண்ற ஸ்டாப் லாஸ்ல இருந்து எல்லா விஷயமுமே நம்ம அதுல இம்ப்ரூவ் பண்ண முடியும். உங்களுக்கான ட்ரேடிங் பிளான் நல்லா செட்டப் ஆயிருச்சுன்னா அது நீங்க டெவலப் பண்ணதான் பார்க்கணும். ஸோ அதுல ஏதாவது ஒரு விஷயம் தப்பா இருக்குனாலும் அதை நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதுவும் ஒரு டெவலப்மெண்ட் தான். இப்போ ட்ரேடிங் பிளான்ல என்னெல்லாம் முக்கியமான ஆஸ்பெக்ட்ன்றதை நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் மார்க்கெட் அனலைஸ். நம்ம ஒரு என்ட்ரி ஆகுறோம்னா முதல்ல அந்த மார்க்கெட் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த மார்க்கெட் இன்னைக்கு எப்படி இருக்கு, இல்ல அப்கமிங் ஏதாவது ஒரு முக்கியமான நியூஸ் ஏதாவது இருக்கா, இல்ல எலெக்ஷன் வார் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸ் ஏதாவது இருக்கா மார்க்கெட்டுக்கு, அப்படி இல்லைன்னா இது ஸ்மூத்தான மார்க்கெட்டா அப்படின்றது நமக்கு தெரியணும். இல்ல அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்குக்கு ஏதாவது ஒரு நியூஸ் இருக்கா, இல்ல அவங்க ஏதாவது ஒரு ஈவெண்ட் வச்சிருக்காங்களா, ஒரு போனஸோ இல்ல அந்த மாதிரி ஒரு ஸ்டாக் ஸ்பிளிட் ஏதாவது ஒன்று இருக்குன்னா அப்போ அதை பேஸ் பண்ணி நம்மளோட டெசிஷனும் கொஞ்சம் லாஜிக்கலா இருக்கணும். அடுத்து ஸ்டாக் செலெக்ஷன். நம்ம என்ன மாதிரி ஸ்டாக் சூஸ் பண்றதுல நம்ம ரொம்ப ஸ்பெசிபிக்கா இருக்கணும். இப்போ சில ஸ்டாக்ஸ் வந்து ரொம்ப வாலட்டிலிட்டி இருக்கும், சில ஸ்டாக் வாலட்டிலிட்டியே இருக்காது. ஸோ அது எதை பேஸ் பண்ணி இப்போ இன்னைக்கு வாலட்டிலிட்டி இருக்கு இன்னைக்கு இருக்காதுன்றது நம்ம முன்னாடியே நமக்கு தெரியணும். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ட்ரி ஆக முடியும். ஸோ ஸ்டாக் செலெக்ஷன்ல ரொம்ப ஸ்பெசிபிக்கா இருக்கணும். டைம் ஃப்ரேம். ஒரு டைம் ஃப்ரேமும் ஒரு விதமான அனாலிசிஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். நீங்க டைம் ஃப்ரேம் கம்மி பண்ண நம்ம ட்ரேட்ல நாய்ஸ் ஜாஸ்தியா இருக்கும், நம்மளுக்கு லாஸ் அதிகமா வர வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க எப்போ டைமிங் இன்க்ரீஸ் பண்றீங்களோ, அதாவது டைம் டியூரேஷன், டைம் ஃப்ரேம் அட்லீஸ்ட் ஒரு 15 மினிட் 30 மினிட் ஆவது யூஸ் பண்ணணும். அது கம்மி போனீங்கனாலே உங்களுக்கு உங்க ட்ரேட்ல ஒரு ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ ஹையர் டைம் ஃப்ரேம் மூவ் ஆக தான் நம்ம ட்ரேடோட அக்யூரசி கொஞ்சம் அதிகமாகும். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். உங்ககிட்ட இருக்க கேபிட்டலோ, நீங்க எவ்வளவு மார்ஜின் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க, லீவரேஜ் எவ்வளவு, இதெல்லாமே நம்ம ரொம்ப கால்குலேட் பண்ணி நம்ம முன்னாடி தெரிஞ்சு வச்சுக்கிறோம். சில பேர் பாத்தீங்கன்னா வாஷ் அவுட் ஆகிற வரைக்கும் ட்ரேடை விட்டுட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது அவங்க யூஸ் பண்ண மார்ஜினுக்கு, அவங்க கிட்ட இருக்க மார்ஜினுக்கு, அவங்க யூஸ் பண்ண லீவரேஜுக்கு அது இந்த ஏரியால வந்தா அது ஹிட் ஆகும், ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும், இல்ல இருக்கிற மொத்த கேபிட்டலுமே வாஷ் அவுட் ஆகும் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனே தெரியாம அதை பத்தி அனலைஸே பண்ணாம அவங்க இருப்பாங்க. ஸோ உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு தெரியணும். உங்ககிட்ட ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் இருக்கு அப்படின்னா, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு கேபிட்டல் ஒரு 10,000 வச்சிருக்கீங்க, ஒரு 1 லட்சம் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுல நீங்க எத்தனை ட்ரேட் எடுக்க போறீங்கன்றது நீங்க முன்னாடியே பிளான் பண்ணிக்கணும். ஸோ தப்பான ட்ரேடே ஃபுல்லா எடுத்தாலுமே அதுலலாம் நம்மளால அட்லீஸ்ட் ஒரு 20-30 ட்ரேடாவது எடுக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்தாதான் உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். இல்ல ஒரே ட்ரேட்ல அது ஒரு 2-3 ட்ரேட் எடுக்கிறோம், ஒரு 3வது ட்ரேட்லயே அது மொத்தமா வாஷ் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சரியில்லை. ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ல கொஞ்சம் கரெக்டா பிளான் பண்ணிக்கோங்க. உங்களோட கேபிட்டல், மார்ஜின், லீவரேஜ் எல்லாத்தையும் சேர்த்து பிளான் பண்ணிக்கணும். அடுத்து என்ன மாதிரியான மார்க்கெட்ல நம்ம இப்போ என்ட்ரி ஆக போறோம், மார்க்கெட் இன்னைக்கு ட்ரெண்டிங்ல இருக்குமா இல்ல ரேஞ்சிங்ல இருக்குமா? ரேஞ்சிங்க்கு இன்னும் கன்சால்டேஷன் சொல்லுவாங்க. ஸோ மார்க்கெட் வந்து ட்ரெண்டிங்கா இருக்குன்னா அப்போ நீங்க எந்த மாதிரியான ட்ரேட் பிளேஸ் பண்ணலாம், எங்க என்ட்ரி பிளேஸ் பண்ணலாம், இதெல்லாம் நீங்க அனலைஸ் பண்ணணும். ஸோ அந்த மார்க்கெட்டோ இல்ல அந்த ஸ்டாக்கோ நீங்க முன்னாடி தெரிஞ்சுக்கணும், அது எனக்கு ட்ரெண்டிங்கா இருக்குமா இல்ல ரேஞ்சிங்கா இருக்குமான்னு. அடுத்து என்ட்ரி. இப்போ ஒரு என்ட்ரி ஆகுற ஒரு ஸ்டாக் நீங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க, ஸ்டாக்லாம் என்ன ஸ்டாக் எடுக்கலாம் அப்படின்றத. இப்போ அதுக்கு என்ட்ரி அப்படின்ற விஷயம் வரும்போது அது எந்த பேஸ் பண்ணி என்ட்ரி ஆகுறீங்க? ட்ரெண்ட் பேஸ் பண்ணி என்ட்ரி ஆகுறீங்களா, இல்ல ஒரு பிரேக் அவுட் வச்சு என்ட்ரி ஆகுறீங்களா, பிரைஸ் ஆக்ஷன் வச்சு என்ட்ரி ஆகுறீங்களா, இல்ல ஏதாவது இண்டிகேட்டர் பேஸ் பண்ணி என்ட்ரி ஆகுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் இருக்கு.
நம்ம சும்மா கண்மூடித்தனமா போயிட்டு என்ட்ரி ஆகணும், அது வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ட்ரேடிங் மெத்தடே கிடையாது. ஸோ அங்க நம்ம சைக்காலஜியும் அடி வாங்கிடும். இன்கேஸ் அங்க ஏதாவது தப்பா போதும், ஏன்னா நம்ம கிட்ட பிளான் இருக்காது. ஸோ என்ட்ரின்றது ரொம்ப நீங்க ஸ்பெசிஃபிக்கா இருக்கணும். அது இன்கேஸ் ட்ரெண்ட் அப்படின்னா அந்த ட்ரெண்ட் உங்களுக்கு தெரியணும், அந்த ட்ரெண்ட் இப்போ எவ்வளவு தூரம் வந்திருக்கு, இன்னும் எவ்வளவு தூரம் போக சான்ஸ் இருக்குன்றது தெரியணும். பிரேக் அவுட்னா அது ப்ராப்பரான பிரேக் அவுட்டா இல்ல ஃபால்ஸ் பிரேக் அவுட்டா, இது வந்து நமக்கு தெரிஞ்சுக்கணும். பிரைஸ் ஆக்ஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா அது உண்மையில அது கரெக்டான பிரைஸ் ஆக்ஷன் தானா, இல்ல இந்த இடத்துல சும்மா விட்டு போட்டு மூணு ஏமாத்திட்டு வேற ஏதாவது பண்ணிடுமா அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரியணும். ஸோ என்ட்ரில ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இருங்க. இன்கேஸ் இது இண்டிகேட்டர் பேஸ்ட் என்ட்ரி அப்படின்னா அந்த இண்டிகேட்டர் உங்களுக்கு கரெக்டான இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்குதா, இல்ல நீங்க அந்த இண்டிகேட்டர் வர ஒரு ரீச் ஆகிற பாயிண்ட் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணிருக்கீங்களா, இல்ல அவசரப்பட்டிருக்கீங்களா, அதெல்லாமே நமக்கு தெரிஞ்சாகும். ஸோ என்ட்ரின்றதுல ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இருக்கும். அடுத்து டார்கெட் பர்சன்டேஜ். நிறைய பேர் ட்ரேட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா டார்கெட் என்னென்ன மைண்ட்ல பிக்ஸ் பண்ணாமோ இல்ல சிஸ்டம்ல பிக்ஸ் பண்ணாம ட்ரேட் பண்ணுவாங்க. ஒன்னும் மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிருக்கணும், இல்ல கண்டிப்பா சிஸ்டம்ல பிக்ஸ் பண்ணிருக்கணும். அந்த டிபி எவ்வளவு நம்ம எது வரைக்கும் போகுன்றதை நம்ம அனலைஸ் பண்ணி இங்க வந்தா நம்மளுக்கு இவ்வளவு பர்சன்டேஜ் கிடைக்கும், இவ்வளவு பர்சன்டேஜ் வந்தா நம்மளுக்கு கரெக்டா இருக்கும். சில பேர் 2% சொல்லுவாங்க, சில பேர் 5% சொல்லுவாங்க, சில பேர் வந்து ஒரு அமௌண்ட்ல சொல்லுவாங்க அவங்க ரெகுலரா யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா. பட் எதுவுமே தெரியாம என்ன கிடைச்சாலும் பரவாயில்ல, இது இவ்வளவு தூரம் போயிடும், நமக்கு இவ்வளவு தூரம் சொல்லிட்டு மனக்கணக்கு போட்டுட்டு இருந்தோம்னா அது வந்து ட்ரேடிங் கிடையாது, அது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு கேம்பிளிங் மாதிரி. ஸோ அது பண்ணக்கூடாது. நம்ம டிபின்றதுல நீங்க ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இருக்கணும். அதுவுமே ஒரு லாஜிக்கல் பேஸ் பண்ணி உங்களோட அனாலிசிஸ் பேஸ் பண்ணி இருக்கணும். அது ஒரு கோடு மாதிரி போட்டு வச்சுக்கணும் நீங்க உங்களோட சார்ட் ஏரியாலே எங்கேயாச்சும். ஸோ அது வருதா, அது வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஏதாவது இருக்கா, ஏதாவது இண்டிகேட்டர் ஹெல்ப் பண்ணுதா, இல்ல உங்களோட அனாலிசிஸ் படி ஏதாவது கேண்டில் பேட்டர்ன் ஏதாவது தெரியுதா, அந்த இடத்துல மாறுறதுக்கான சான்ஸ் இருக்கா, இல்ல அந்த பக்கம் ட்ரெண்ட் இன்னும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கான்றது உங்களுக்கு தெரியணும். ஸோ டிபின்றதுல ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இருங்க. சிஸ்டம்லயே போட்டு பழகுங்க. அட்லீஸ்ட் மைண்ட்லயாச்சும் இருக்கணும். எதுவுமே இல்ல, ரெண்டுமே இல்லாம நமக்கு எங்க வரைக்கும் போக போகவே தெரியாம நம்மளோட ஜேர்னி இருக்கக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாப் லாஸ். ஸ்டாப் லாஸுமே அதே மாதிரிதான் டிபி நம்ம செட் பண்றது தான். கண்டிப்பா நீங்க சிஸ்டம்ல செட் பண்ணியே ஆகணும். சில பேர் சிஸ்டம்லயே செட் பண்ண மாட்டாங்க, அவங்க மைண்ட்லயும் இருக்காது, இதுல வந்தா க்ளோஸ் பண்ணிடலாம், அதுக்கு மேல நம்மளுக்கு தாக்கு பிடிக்காது பட்ஜெட்ன்றது. கடைசியா அவங்க கிட்ட இருக்கிற மொத்த கேபிட்டலும் வாஷ் அவுட் ஆகிற வரைக்கும் அதுவே அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இல்ல புரோக்கரேஜே ஸ்கொயர் ஆஃப் பண்ற வரைக்கும் அவங்க உட்காந்துருப்பாங்க. ஸோ அது வந்து ரொம்ப தப்பு. அப்படி பண்ணணும். நம்ம 10 ட்ரேட் பண்ற மார்ஜின் ஒரே ட்ரேட்ல நம்ம யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிட்ட ட்ரேட் பண்ண மொழி இருக்காது, சும்மா உட்காந்துருப்போம். சைக்கலாஜிக்கலா ரொம்ப இம்பாக்ட் ஆகும், பக்கத்துல இருக்கிற வெறுப்பை காட்டிட்டு இருப்போம். ஸோ இதெல்லாமே எல்லாருக்குமே நடந்திருக்கும், எல்லார் வீட்லயும் எல்லா ட்ரேட் பண்ற எல்லாருக்குமே நடந்திருக்கும். ஸோ இதை சுத்தமா நீங்க அவாய்ட் பண்ணணும்னா உங்ககிட்ட ஒரே ஒரு மெத்தட் தான் இருக்கு. அது நீங்க ஸ்டாப் லாஸ்ல ஸ்பெசிஃபிக்கா இருக்கணும். கண்டிப்பா சிஸ்டம்ல ஸ்டாப் லாஸ் டிஃபைன் பண்ணி பழகுங்க. உங்களோட புரோக்கரேஜோட ஆப்லயே இருக்கும் ஸ்டாப் லாஸ்க்கான மெத்தட் எப்படி எங்க செட் பண்ணணும் எல்லாமே இருக்கும். அதுக்கான வீடியோவும் போற நீங்க செக் பண்ணுங்க ஃபியூச்சர்ல. அடுத்து என்ட்ரி அண்ட் எக்ஸிட். ஒரு ட்ரேடுக்கான என்ட்ரி அண்ட் எக்ஸிட்டை நீங்க விஷுவலா உங்க மைண்ட்ல இருக்கணும். உங்க மைண்ட்ல இருக்க விஷுவல நீங்க அப்படியே சார்ட்ல பிளாட் பண்ணிருக்கணும். ஒரு பெரிய சார்ட் ஏதாவது பாக்குறீங்க அப்படின்னா அதுல நீங்க ஒரு கோடு போட்டுக்கோங்க, ஒரு ஹரிசான்டலா ஒரு லைன் போட்டுங்க. இந்த என்ட்ரி ஆரம் இங்க இருந்து இங்க வரைக்கும் நம்ம டிபி வைக்கிறோம். ஸோ அப்படின்ற ஒரு ட்ரேடிங்கான உங்க மைண்ட்ல இருக்கும். இன்கேஸ் இது கீழே போச்சு, ஒரு பை எடுத்திருக்கோம், ஒரு செல் அப்படி போகுது அப்படின்னா அப்ப அது எவ்வளவு வரைக்கும் போனா உங்களுக்கு ஓகே, இல்ல இங்க கட் பண்ணிக்கலாம், இல்ல இந்த வரைக்கும் தான் போகும், அதுக்கப்புறம் அங்க ஒரு சப்போர்ட் இருக்கு, முடியாது வந்து ஹிட் ஆயிட்டு ரிவர்ஸ் ஆச்சுன்னா நம்ம வெயிட் பண்ணலாம், இல்ல அங்க இருந்து கீழே போச்சுன்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்படின்ற மாதிரி முன்னாடியே ஒரு கிராஃபிக்கலான ஒரு பிரசன்டேஷன் உங்க மைண்ட்லயே இருக்கணும், உங்க சார்ட்லயும் இருக்கணும். ஸோ அதை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கணும். ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோ யுவர் ட்ரேடிங் சிஸ்டம். உங்களோட ட்ரேடிங் சிஸ்டம், உங்களோட ட்ரேடிங் பிளான் நீங்க போட்டு வச்சிருப்பீங்க, அதுக்கு ஒரு செக்லிஸ்ட் வச்சிருப்பீங்க, என்னென்ன வச்சிருப்பீங்க, அது நீங்க டெய்லி ஃபாலோ பண்ணுங்க. ஸ்ட்ரிக்டா அதை மட்டுமே ஃபாலோ பண்ணுங்க. உங்களோட ட்ரேடிங் பிளான் நீங்களே ஏமாத்திரம் நினைச்சு டிவியேட் பண்ணீங்கன்னா அது நம்மளுக்கு தான் பிரச்சனை கொடுக்கும். அது கரெக்டான ட்ரேடிங் பிளான் இல்ல. ட்ரேடிங் சைக்காலஜில அது ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். ஸோ அது நல்ல இம்பாக்ட் கிடையாது. அதனால உங்களுக்கு லாஸ் ஆகும், டிப்ரெஷன் ஆகும், என்னென்னமோ ஆகும். ஸோ உங்களோட ட்ரேடிங் சிஸ்டம் அது நீங்க கிரியேட் பண்ணுது, உங்களுக்கு தெரியும் அதுல எங்க பிளஸ் இருக்கு எங்க மைனஸ் இருக்கு, ஏன் அதை கிரியேட் பண்ணணும். ஸோ நீங்க டிஃபைன் பண்ண ட்ரேடிங் சிஸ்டம் டிவியேட் பண்ணாம உங்களோட எல்லாம் என்ட்ரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. வீடியோட எந்துக்கு வந்துட்டோம். இன்னொரு நல்ல மீட் பண்ணுங்க. பை.